இளங்கதிரே நீ கடவுளை துதிக்க எழு. சோலை புது மலரே நீ இறைவனின் தாளில் விழு. ஆலய திருமொழியே நீ ஆண்டவன் குரலையசை. ஞால தவ குலமே நீ அருள் தரும் பலியை. திருப்பலி நிறைவேற்றும் குருவுடன் இணைந்து கொண்டு திரளாய் வருகின்ற கூட்டத்தில் அன்பு கண்டு பெருவாறு கல்வாரி அரும் பணி நினைவாகும். பெருவாறு கல்வாரி அரும் பணி நினைவாகும். திருமறை தகன பலி பீடத்தில் கொழுமி விடு. தந்தை மகன் தூயாவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இறைவன் நமக்கு இந்த புதிய நாளை தந்து ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த நாளுக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இன்று நம் அன்னையாம் திருச்சபை புனித ஜான் யூட்ஸ் என்பவரை நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறது. அருள் பணியாளரான இவரை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து தன்னுடைய பணியை செய்வதற்காக அர்ப்பணித்த ஒரு வாழ்வை கொடுத்தார். அப்படி தன்னுடைய வாழ்வை அர்ப்பணிக்கிற நிலையில் நம் எல்லோருக்கும் முன்மாதிரியாகவும் இவருடைய வாழ்வானது அமைந்திருக்கிறது. அவருடைய எடுத்துக்காட்டாலும் அறிவுரைகளாலும் நாமும் ஆண்டவருக்கு ஏற்புடைய பணிகளை செய்ய இப்பலியிலே மன்றாடுவோம். இந்த திருப்பலியில் சிறப்பாக அமலவையில் சேர்ந்து பணி செய்து மரித்த அருட்சகோதரி பிலிப்பென்சியா மேரி அவருடைய ஆன்மா இல்லத்தை இளைப்பாற்றியடைய வேண்டுவோம். மேலும் சேசுராஜ் அமல்ராஜ் குடும்பத்தார் ஒப்புக்கொடக்கூடிய மரித்தோர் 30வது ஆண்டு நிறைவு திருப்பலி குடும்பத்தில் மரித்த அம்மா ஏசம்மாள் அவருடைய ஆன்மா இறைவனுக்கு இளைப்பாறுதல் அடையும்படியாகவும், மேலும் அப்பா அந்தோணி சேசராஜ் சுசேமாள் அந்தோணி பிரமிளா அந்தோணி முத்து எலிஸ் அந்தோணியாள் சின்னராணி ராசையா சோபியா ருளப்பன் ஸ்தனிஸ்லாஸ் அற்புதம் அந்தோணிசாமி அல்போன்சாள் சிலுவை மிக்கேல் அந்தோணி ஆரோக்கியமேரி அலங்காரம் மற்றும் யாரும் ஏதான்மாக்களும் இறைவனுத்திய இளைப்பாறுதல் அடைய நாம் வேண்டிக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, கிறிஸ்துவின் அளவிட முடியாத செல்வங்களை எடுத்துரைக்க அருள் பணியாளரான புனித ஜான் யூட்ஸை அரிய முறையில் தேர்ந்தெடுத்தீரே. அவருடைய எடுத்துக்காட்டாலும் அறிவுரையாலும் நாங்கள் உம்மை பற்றிய அறிவில் வளர்ச்சி பெற்று நற்செய்தியின் ஒளிக்கு ஏற்ப உண்மையுடன் வாழ வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
முதல் வாசகம். ஆண்டவர் நீதி தலைவர்களை எழச் செய்தார். ஆயினும் மக்கள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நீதி தலைவர்கள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள். எசேக்கியேல் உங்களுக்கு ஓர் அடையாளமாயிருப்பான். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, இறைவசனங்கள் 15 முதல் 24 முடிய. இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, இறைவசனங்கள் 15 முதல் 24 முடிய. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, உன் கண்களுக்கு இன்பம் தருவதை உன்னிடமிருந்து ஒரே நொடியில் எடுத்துவிடப் போகிறேன். ஆனால் நீ புலம்பவோ அழவோ கண்ணீர் சிந்தவோ கூடாது. மெதுவாய் பெருமூச்சு விடு. இறந்தோர்க்காய் புலம்பாதே. உன் தலைப்பாகையை கட்டிக்கொள். காலில் மிதியடியை அணிந்து கொள். உன் வாயை மூடிக்கொள்ளாதே. இழவு கொண்டாடுவோரின் உணவை உண்ணாதே. நான் மக்களிடம் காலையில் உரையாடினேன். மாலையில் என் மனைவி இறந்து விட்டாள். மறுநாள் காலையில் ஆண்டவர் கட்டளையிட்டதை செய்தேன். அப்போது மக்கள் என்னிடம், நீர் செய்வதன் பொருள் என்னவென்று எங்களுக்கு சொல்ல மாட்டீரோ என்று கேட்டனர். எனவே நான் அவர்களுக்கு சொன்னது, ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. இஸ்ரேல் வீட்டாருக்கு சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. உங்கள் வலிமையின் பெருமையும் கண்களின் இன்பமும் இதயத்தின் விருப்பமாகிய என் தூயகத்தை நான் தீட்டுப்படுத்துவேன். நீங்கள் விட்டு சென்ற ஆண் மக்களும் பெண் மக்களும் வாளால் மடிவர். நான் செய்தது போல் நீங்களும் செய்வீர்கள். நீங்களும் உங்கள் வாயை மூடிக்கொள்ள மாட்டீர்கள். இழவு கொண்டாடுவோரின் உணவை உண்ணவும் மாட்டீர்கள். தலைப்பாகையை உங்கள் தலையில் வைத்திருப்பீர்கள். கால்களில் மிதியடிகள் இருக்கும். நீங்கள் புலம்பவோ அழவோ மாட்டீர்கள். ஆனால் உங்கள் குற்றப்பழி குறித்து தளர்வுற்று உங்களிடையே புலம்பிக் கொள்வீர்கள். இவ்வாறு எசேக்கியேல் உங்களுக்கு ஓர் அடையாளமாயிருப்பான். அவன் செய்தது போல் நீங்களும் செய்வீர்கள். இவை நடக்கையில் நானே தலைவராகிய ஆண்டவர் என அறிந்து கொள்வீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. நீ உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். பல்லவி. உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். உன்னை உருவாக்கிய கடவுளை மறந்துவிட்டாய். தம் மைந்தரும் தம் மகளிரும் தமக்கு சினமூட்டியதை ஆண்டவர் கண்டு அவர்களை இகழ்ந்து ஒதுக்கினார். பல்லவி. நீ உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். அவர் உரைத்தார், எனது முகத்தை அவர்களிடமிருந்து மறைத்து கொள்வேன். அவர்களது முடிவு என்னவென்று நான் கவனித்து கொள்வேன். ஏனெனில் அவர்கள் கேடுகட்ட தலைமுறையினர், நேர்மை அறவே அற்ற பிள்ளைகள். பல்லவி. நீ உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். இவ்வாறு தெய்வத்தால் எனக்கு எரிச்சலூட்டினார். அவர்களின் சிலைகளால் எனக்கு சினமூட்டினார். ஒன்றுமில்லாத இனத்தால் அவர்களுக்கு எரிச்சலூட்டுவேன். மதிகெட்ட வேற்றினத்தால் அவர்களுக்கு சினமூட்டுவேன். பல்லவி. நீ உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். நீ உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஏழையரின் உள்ளத்தோ பேறு பெற்றோ, ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய் மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 19 இறைவார்த்தைகள் 16 முதல் 22 முடிய. அப்பொழுது ஒருவர் இயேசுவிடம் வந்து, போதகரே,
நிலைவாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டார். இயேசு அவரிடம், நன்மையை பற்றி என்னை ஏன் கேட்கிறீர்? நல்லவர் ஒருவரே. நீர் வாழ்வடைய விரும்பினால் கட்டளைகளை கடைப்பிடியும் என்றார். அவர், எவற்றை என்று கேட்டார். இயேசு, கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய்ச்சான்று சொல்லாதே, தாய் தந்தையை மதித்து நட, மேலும் உன்மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்று கூறினார். அந்த இளைஞர் அவரிடம், இவை அனைத்தையும் நான் கடைப்பிடித்து வந்துள்ளேன், இன்னும் என்னிடம் குறைபடுவது என்ன என்று கேட்டார். அதற்கு இயேசு, நிறைவுள்ளவராக விரும்பினால் நீர் போய் உம் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்வராய் இருப்பீர், பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்றார். அவர் சொன்னதை கேட்ட அந்த இளைஞர் வருத்தத்தோடு சென்று விட்டார். ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இனி நற்செய்தி பகுதியிலே ஒரு செல்வரான இளைஞர் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று வருகிறார். அவரிடத்தில் சில கேள்விகளை கேட்கிறார். ஆண்டவர் அவருக்கு பதில் சொல்வதை நாம் வாசிக்க கேட்டோம். அன்பார்ந்தவர்களே, இந்த பகுதி நமக்கு வெளிப்படுத்துகிற உண்மை என்ன? நம்முடைய வாழ்க்கையில் யாரும் குறைவாக பெற்று வாழ வேண்டும் என்று விரும்புவதில்லை. உண்மையிலேயே எல்லாருடைய ஆசையும் கனவும் என்னவென்று சொன்னால் நிறைவாக இருக்க வேண்டும் என்பது தான். அது நம்முடைய வாழ்வில் வரக்கூடிய பணமாக இருக்கலாம், செல்வமாக இருக்கலாம், சொத்துக்களாக இருக்கலாம், உடல் நலமாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம். எதை எடுத்துக்கொண்டாலும் நாம் நிறைவாக பெற்றிருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அன்பார்ந்தவர்களே, அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீர் நிறைவுள்ளவராக வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்று அவருக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். இந்த நற்செய்தி பகுதியிலே ஒரு 4 வார்த்தைகள் மிக முக்கியமான ஒரு வார்த்தைகள். என்ன வார்த்தையெல்லாம் என்று சொன்னால், நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ளுதல் என்பது ஒரு வார்த்தை. இரண்டாவது, வாழ்வடைய விரும்பினால் என்பது இரண்டாவது வார்த்தை. மூன்றாவது, நீங்கள் நிறைவுள்ளவராக விரும்பினால் என்று சொல்கிறார். கடைசியாக, விண்ணகத்தில் நீங்கள் செல்வராய் இருப்பீர் என்கிற ஒரு 4 வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்கிறோம். இந்த 4மே ஒரே ஒரு அர்த்தத்தில் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன அர்த்தம்? நாம் விண்ணகம் செல்வது அல்லது நிறைவுள்ளவராக வாழ்வது. அன்பார்ந்தவர்களே, நாம் அதிகமாக பெற்றிருப்பதால் நாம் நிறைவுள்ளவராக இருப்போம் என்று நினைக்கிறோம். ஆனால் நம் விவிலியத்திலே பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே ஒரு உவமையை சொல்கிற போது சொல்கிறார். லூக்கா நற்செய்தி 12வது அதிகாரம் 15வது வசனத்திலே இயேசு சொல்லக்கூடிய பகுதி என்ன? ஒரு மனிதன் இயேசுவிடத்திலே போய், போதகரே, சொத்தை என் சகோதரரோடு பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு அறிவுரை சொல்லும் என்று சொல்கிறார். இயேசு அவர்களுக்கு சொல்கிற பதிலையிலே எப்படி சொல்கிறார் என்றால், எவ்வகை பேராசைக்கும் இடம் கூடாதவாறு எச்சரிக்கையாருங்கள். அடுத்த வசனம்தான், மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நிறைவுள்ளவராக விரும்பினால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்படி என்றால், மிகுதியாக ஒன்றை கொண்டிருப்பதால் ஒருவர் நிறைவுள்ளவராக மாறுவதில்லை. செல்வமோ பணமோ உடைமைகளோ உறவுகளோ ஒருவருக்கு மிகுதியாக இருப்பதால் அவர் நிறைவுள்ளவராக மாறுவதில்லை, அவருக்கு செல்வம் வந்து விடுவதில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இனி நற்செய்தி பகுதியில் 2 பதில்களை நமக்கு தருவதை வாசிக்க கேட்கிறோம். ஒன்று, நாம் நிறைவுள்ளவராக விரும்பினோம் என்று சொன்னால் கடவுள் தந்திருக்கக்கூடிய கட்டளைகளை கடைப்பிடிப்பது.
இரண்டாவது, நாம் நிறைவுள்ளவராக விரும்பினோம் என்று சொன்னால் உடைமைகளை கொண்டிருப்பதில் அல்ல, மாறாக உடைமைகளை பகிர்வதில் என்று குறிப்பிடுகிறார். இதை சொன்ன உடனே அந்த செல்வந்தருக்கு அப்படியே வியர்த்து விட்டது. அவர் இயேசுவை விட்டு போய்விட்டார். ஏனென்றால் அவரிடத்திலே மிகுதியான செல்வம் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறார். ஆகவே நிறைவு நிறைவு என்று சொன்னால் எல்லாருடைய பார்வையிலும் மிகுதி மிகுதி அதிகம் அதிகம் என்றுதான் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நிறைவு என்பது ஒரு மனிதனுடைய மனதிலிருந்து புறப்படுகின்ற ஒன்று. நாம் நினைக்கிறோம் பொருட்களில், உடைமைகளில் இவையெல்லாம் இருப்பதில் ஒரு மனிதருக்கு நிறைவு வரும் என்று நினைக்கிறோம். ஆனால் உண்மையான நிறைவு என்பது எங்கிருந்து புறப்படுகிறது என்று சொன்னால் மனதிலிருந்து தான் புறப்படுகிறது. நீங்கள் யோசித்து பாருங்கள், இந்த சாப்பாடு போதும் அப்படின்னு நீங்கள் சொன்னால் தானே நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும், இது நிறைவாக இருக்குன்னு சொல்ல முடியும். சாப்பாடு சாப்பிட்டுட்டே இருக்கிறோம், நல்ல சாப்பாடு, நல்ல பிரியாணி, கல்யாண வீட்டில் வெரைட்டியாக வச்சுருக்கிறாங்க, சாப்பிட்டுட்டே இருந்தால் என்னதுக்காகும்? அப்புறம் வயிற்று வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குதுன்னு நம்ம சொல்லுவோம். ஒரு குறிப்பிட்ட அளவு சாப்பிட்டு முடித்த உடனே இது போதும்னு சொல்லியாச்சுன்னா மனசு நிறைவடைந்து விட்டது என்று சொன்னால் வயிறு தன்னால் சொன்னோடி கேட்குமா கேட்காதா? நீ பாருங்கள் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆகவே மனம் நிறைவடைதல் தான் ஒரு மனிதரை விண்ணகத்தில் செல்வராக மாற்றும். மனம் நிறைவடையாத போது பொருட்களை கொண்டு, உடைமைகளை கொண்டு ஒருவரை நிறைவுள்ளவராக மாற்ற முடியாது. உலகம் என்ன சொல்கிறது? நீங்கள் மிகுதியாக கொண்டிருந்தால் நீங்கள் நிறைவாக இருப்பீர்கள் என்று சொல்கிறார். ஆண்டவருடைய வாக்கு சொல்கிறது, மனம் நிறைவடைந்து விட்டதென்றால் நீங்கள் வைத்திருப்பதே உங்களை மகிழ்ச்சிக்குரியதாக மாற்றும், நிறைவுள்ளவராக மாற்றும், நிலைவாழ்வை பெற்றோருக்குரியவராக மாற்றும், விண்ணரசின் செல்வராக மாற்றும் என்பது ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிற செய்தி. சிந்திப்போம். பீடத்தில் எழுந்திடும் இயேசுவே உன் பலி எண்ணரும் தியாக பலி, அதில் ஏழை நான் தரும் காணிக்கை என்பது கலந்திடும் நீர்த்துளி. பீடத்தில் எழுந்திடும் இயேசுவே உன் பலி என்னரும் தியாக பலி, அதில் ஏழை நான் தரும் காணிக்கை என்பது கலந்திடும் நீர்த்துளி. ஆபேல் தந்தாராட்டை பலி, தந்தை ஆபிரகாம் தந்தார் மகனை பலி. ஆபேல் தந்தாராட்டை பலி, தந்தை ஆபிரகாம் தந்தார் மகனை பலி. அண்ணலே தந்தாய் உன்னை பலி, அடியேன் தருவேன் என்னை பலி. பீடத்தில் எழுந்திடும் இயேசுவே உன் பலி எண்ணரும் தியாக பலி, அதில் ஏழை நான் தரும் காணிக்கை என்பது கலந்திடும் நீர்த்துளி. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக வழி செபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் மது கையேந்தி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிமிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீ தந்தவற்றையே உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மையே நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகிறோம், உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகிறோம், மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகிறோம். ஆகவே வானகணிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்டகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தேருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி நம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமண ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் வரவிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயிரந்தோணி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் அறிவு பெறச் செய்திருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொடுக்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசே, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதரனையுடனும் நாங்கள் நினைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
ஆண்டவருடைய அமைதி உங்களுடன் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் தொடர்த்துவை காத்திருத்திய வாழ்வளிப்பதாக. வானக அப்பமே வர வேண்டும், இவ்வையக உணவே வர வேண்டும். விண்ணக உறவை தர வேண்டும், நான் உன்னுடன் வாழும் வரம் வேண்டும். வானக அப்பமே வர வேண்டும். உள்ளத்தில் உனக்கு கோயில் செய்தேன், அதில் உயர்ந்த கோபுரம் கட்டி வைத்தேன். உள்ளத்தில் உனக்கு கோயில் செய்தேன், அதில் உயர்ந்த கோபுரம் கட்டி வைத்தேன். அன்பென்னும் விளக்கை ஏற்றி வைத்தேன், அன்பென்னும் விளக்கை ஏற்றி வைத்தேன். அங்கு வாழ்ந்திட மன்னவா வர வேண்டும், வர வேண்டும், வர வேண்டும். வானக அப்பமே வர வேண்டும். தந்தையின் உறவை நாடி நின்றேன், எந்தன் தன்னலம் தவிர்க்க அன்பை கேட்டேன். தந்தையின் உறவை நாடி நின்றேன், எந்தன் தன்னலம் தவிர்க்க அன்பை கேட்டேன். தந்தையின் உறவின் பாலமாக, தந்தையின் உறவின் பாலமாக எந்தன் சொந்தமாயதில் நீ வர வேண்டும், வர வேண்டும், வர வேண்டும். வானக அப்பமே வர வேண்டும், இவ்வையக உணவே வர வேண்டும். விண்ணக உறவை தர வேண்டும், நான் உன்னுடன் வாழும் வரம் வேண்டும். வானக அப்பமே வர வேண்டும். மன்றாடுவோமாக.
ஆண்டவரே, இந்த அருளடையாளங்களால் கிறிஸ்துவுடன் ஒன்றிணைந்து நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்து விண்ணகத்தில் அவருடன் தோழமை கொள்ள தகுதி பெற வேண்டும் என்று என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.